ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னா, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக போன வாரத்துலேருந்து முந்தின வாரம் வரைக்குமே நிறைய விதமான பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, தடைகளை பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பிரச்சனையை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இதுக்கப்புறம் தொடருமா? அப்படி தொடர்ந்தால் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரியான கடவுளை வழிபாடு பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை, ஆனி மாதம் இன்னும் கொஞ்ச நாளாக பிறக்கிறதுக்கு அந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயார் தான். அந்த மகாலட்சுமி அம்மாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரிஷப ராசிக்காரங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயந்தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க, வெகுளித்தனமானவங்க, அமைதியானவங்க, யாருக்கிட்டனாலும் சீக்கிரம் அடாப்ட் ஆகிடுவாங்க, அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு பிரியப்படுவாங்க. பெரிய மாற்றங்கள் அவ்வளோக்கு இவங்களுக்கு பிடிக்காது, இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கை பிரச்சனையை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து ஈஸியாக சமாளித்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடுவாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமோ குள்ளமான உயரமோ தான் கொண்டிருப்பாங்க. சுக்கிரனுக்கு இந்த ராசி ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலை உலகில் கொடிகட்டி இவங்க பறப்பாங்க. இது 100% உண்மை அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு தான் நண்பர்கள் இருந்தாலுமே ஒரு சில பேர் மட்டும் தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு சுமூகமாக பேசினாலுமே ஓரளவு, அதாவது குட்டி குட்டி ரகசியத்தை தன்னோட மனதில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதை வெளியே யாருக்கிட்டையும் எவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. பிரதிபலனை எதுவும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை பெற்றிருப்பாங்க. சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அடக்கி கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக்கி தான் மற்றவங்களை விடுவாங்களாம். ரிஷபராசிக்காரங்க திருமண விஷயத்தில் மிக அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டு காரகன் அப்படிங்கிறதுனால சந்திரன் உச்சமாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தாங்கன்னா மிக பொருத்தமாக இருக்கும். வாழ்க்கையில் பெரிய பெரிய உச்சத்துக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவங்களுக்கு சிம்ம ராசி கும்ப ராசி சேராமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய அழகாக உடை உடுத்தி விரும்புவது போல் சமையல் அறையும் நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சிலரிடம் வேலைகளும் நர்வீஸும் நல்லினமும் கவர்ச்சியும் இருக்கும். பிறர் பார்த்து தன்னை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு இவங்கக்கிட்ட இருப்பதால் எப்பொழுதுமே மனதையும் சுத்தமாக வச்சுக்குவாங்க, வீட்டையும் சுத்தமாக வச்சுக்குவாங்க. இந்த ராசிக்காரங்க வெள்ளை உடை தான் அதிகமாக விரும்பி உடுத்துவாங்க. வண்ண துணியாக இருந்தாலுமே கொஞ்சமாவது அதில் தும்பைப்பூ மாதிரி சலவை துணியே உடுத்துவாங்க. எந்த காரியத்தையும் திறன்பட செய்வதோடு குறுகிய நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அந்த வழியில் தான் செல்வாங்க. இலகிய மனமும் தளராத சிந்தனையும் கொண்டவங்க தான் இவங்க அதாவது இப்படிப்பட்ட உள்ளம் படைத்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரம் மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது.
அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேர்மையான உணர்வுகளால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிகமாக இருக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காதீங்க. வீண் வாக்குவாதங்களால் பகைகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக வீண் விவகாரங்களில் தலையிடாதீங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டிய நிலை வரும். வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாக உங்கள் கைக்கு வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டிய நிலை வரும். சக பணியாட்களிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர்கள் வருகையால் திடீரென செலவு வரும், கூடவே சந்தோஷமும் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் நடக்கும். குடும்பத்தாரோடு வெளி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலைகள் வரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு அப்புறம் சரியாயிரும். ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்குவன்மை அதிகரிக்கும். பேச்சின் மூலமாக சில காரியங்களை சாதிக்க முடியும். சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை வருங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் மிக சிறப்பாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பது, பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை அவ்வப்பொழுது நீக்கி பாடத்தை படிப்பது முன்னேற்றத்தை கொடுக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது பொருட்கள் மீது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடும் போது கவனத்தோடு இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க்கை தரம் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை. எல்லாவற்றிலுமே மனக்கவலை வரும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை ரொம்ப தேவை. மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் கவனம் ரொம்ப அவசியம். திட்டமிட்டபடி காரியம் எல்லாமே செஞ்சு முடிக்குவீங்க. அது இருந்தாலுமே சில பல தடைகள் வரும், அதை எல்லாமே தகர்த்து செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பாராத செலவு வரும். அப்படிங்கிறதுனால உங்கள் கையில் எப்பொழுதுமே பணத்தை வச்சுக்கிட்டே இருங்க. தேவையில்லாத செலவை குறைச்சிக்கோங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க. உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுங்க. உடல் நலத்தில் முக்கியமாக இந்த ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபத்தை அதிகரிக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பணவரத்து இந்த மிருகசீரிஷம் நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். நேரம் தவிர்த்து சாப்பிடுவதை நீங்கள் முக்கியமாக தவிர்த்திருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக தான் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வரும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை நாட்களில் அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க பெற செய்யும். ஸோ இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த துர்க்கை அம்மனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி விரதம் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களாக மாற்றி அந்த அம்மன் கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கும்.
அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 29, 30. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 22, 23 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷபராசி என்பவர்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டவை, ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுக்கு மேலே இருக்க போகுது, என்ன மாதிரியான கடவுளை வணங்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.